பாட்டில் எல்லாமே ஒரு சைடு போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஹாப்பியாக இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குமார கோயிலில் இருக்கிற வள்ளிச்சோலைங்கிற மலைக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த மலையில் வந்து பக்கத்தில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து தமிழ் பேசுகிறவங்க வரதை விட கேரளாலேருந்து வரவங்க தான் அதிகம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட நிறைய பேர் இங்கே நிற்காங்க. கார் கூட உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது கூட கேல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ கேல் அதாவது கேரளாவில் இருந்தால் அதிகமாக இங்கே வராங்க. ஸோ நம்ம இந்த மலை எப்படி இருக்குது, ஸோ இந்த மலையோட வியூ, இந்த மலைக்கு மேலே போய் அப்படி இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலை நம்ம நினைக்கிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக எல்லாம் ஏறிட முடியாது. இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது மேலே. இந்த இடம் நம்ம நடக்கும்போது போக போக இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. இந்த இடமே எல்லாம் பாருங்கள், சும்மா அப்படி ஸ்டோனாக இருக்கா. ஸோ இங்கேருந்தே உங்களுக்கு அந்த வைப் ஸ்டார்ட் ஆயிரும் பாருங்கள். முன்னாடியெல்லாம் இந்த இடம் ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்கள் எல்லாம் இங்கே வர தொடங்கிட்டாங்க. இந்த இடம் வந்து அவ்வளோ ரீச் ஆகிட்டுருக்கு சொல்லப்போனால். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ இங்கே வந்து நிறைய பசங்க வந்து வந்திருக்கணும். ஆனால் வந்து இந்த நாள் வந்து என்ன ஆச்சுன்னு தெரில, யாரையுமே காணலை. சொல்லப்போனால் மலையே ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஃபுல்லாக ஃப்ரீடம். நம்ம வரும்போது ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்காரு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, சும்மா நம்ம ஒரு டார்க்கான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீல் கிடச்சிட்டு பார்த்தீங்கன்னா கூலான காற்று. நான் உங்களுக்காக ஸ்பீடாக ஓடி கொஞ்சம் இடத்த கிராஸ் பண்ணி ஏறி காட்டுறேன். ஹை 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 ஹோ ஹை ஹோ யோவா ஹை யோவா ஹை ஹோ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இடம் ஏறிட்டோம், அப்படி டயர்டாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிற அந்த ஒரு பிளேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இவ்வளோ தூரம் ஏறி வந்தது ஒர்த்துடா, வேஸ்ட்டே இல்லை, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். தரேன், பாதி தூரம் வந்துட்டோம். பாதி தூரத்தில் இருக்க வியூவை பார்த்தீங்கன்னா டக்கராக இருக்க போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? ஸோ அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலை இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே ஒரு பெரிய மலை இருக்குது. இன்னும் ஒரு 500 மீட்டர்ஸில் நம்ம வந்து அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணிட போகிறோம். அந்த பிளேஸுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரி கூட இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரி எனக்கு கிளியராக தெரில. நடந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகுது. அப்படி இது வழியாக ஏறிட்டு இங்கே பாருங்கள். இந்த இடம் வந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருக்கும் இந்த இடம். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, எதுக்குடா வந்தோன்னு. மலைக்கு ரொம்ப பேர் வராங்க இந்த மாதிரி. இங்கே பாருங்கள், குடிச்சிட்டு பாட்டில் எல்லாமே ஒரு சைடு போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அழகாக இருக்க இடத்த எப்போவுமே அழகாக மாதிரியே பாதுகாக்கணும். இந்த மாதிரி பாட்டில், பிளாஸ்டிக்ஸ், இந்த வேஸ்ட் எல்லாம் இங்கேருந்து வந்த மாதிரியே அதை எடுத்து கொண்டு போயிட்டீங்கன்னா நேச்சருக்கு செய்கிற ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இங்கே பாருங்கள், வரவங்க எல்லாம் செப்பலை கலத்தி பாதியிலே அத்துனா போட்டு போயிடுறாங்க. அந்த செப்பலை பேக்குக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து போகும்போது கீழே எங்கேயாவது ஒரு ஏரியாவில் கொண்டு போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வரும்போதே நமக்கு வந்து ஒரு ராங்கான இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுறதுக்கு நம்மளே காரணமாக இருந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு ஒரு கம்பி மாதிரி போட்டு அந்த சைடு போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அது எதுனாலும் தெரியாது. ஸோ இங்கே ஒரு ரூமர் ஓடிச்சு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை நடமாட்டம் இருக்குதுன்னு. ஸோ சிறுத்தை நடமாட்டம் இங்கே இல்லை இப்போதைக்கு. பட் அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த இடத்த வந்து வேலி போட்டு மூடியிருக்காங்களான்னு கேட்டால் தெரில. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ரொம்ப ஹைட்டில் இப்போ வந்துட்டோம், பீக்கில் இருக்கோம் சொல்லப்போனால் நம்ம இப்போ. ஸோ ஏதோ மேலே இருந்து யாரோ பேசுகிற சவுண்டு கேட்குது. ஸோ நம்ம குளிக்க இடத்துக்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். ஒரு வழியாக நம்ம அந்த இடத்த நெருங்கிட்டோங்க. ஒரு 900 மீட்டர்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் நமக்கான அந்த இடத்த வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ அந்த இடம் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாருக்கும் பார்க்க ஆவலாக இருக்கும் தோணுது. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஏறி இருக்காண்டா, ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தே ஆகணும்னு நினைப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வேக்குள்ளே நுழைய போகிறேன். ஸோ அந்த வே இப்படி தான் இருக்க போகுது பாருங்கள் நல்லாவே. சொர்க்கம் என்பது நமக்கே. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ஒரு நம்ப முடியாத பிளேஸ் இதுக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா. அந்த நம்ப முடியாத பிளேஸ் இங்கே தாங்க இருக்குது. ஸோ
ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இதான் வள்ளிச்சோலை தான் நம்ம பார்க்க வந்த அந்த பிளேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கே முருகர், அப்புறம் கணேசர், அப்புறம் கிட்ட வள்ளி இருக்காங்க. ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட தலைவர் இருக்கார், சிவன் இருக்கார். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட ஹைலைட்டை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேங்க. இதோ பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளாடி நம்ம நடந்து போக ரொம்ப பயமாக இருக்க போகுது. ஸோ த்ரில்லாகவும் இருக்க போகுது. ஏன்னா இதோட மேலே வந்து சின்ன சின்ன கற்கள் வந்து சிக்கி இருக்குது. நம்ம உள்ளே போகும்போது அது நம்ம மண்டையில் விழுந்துருமோங்கிற பயம் நிறைய பேர் இருக்கும். அதுக்காகவே இதுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ அந்த எண்டில் போய் தாங்க நம்ம நின்று குளிக்க போகிறோம். ஸோ இந்த வே பார்த்தீங்கன்னா ஆழம் இல்லாத மாதிரி தெரியும். இது ரொம்ப டெப்த் உள்ளது இந்த இடம். ஸோ அப்படி உள்ளே போய் இருந்து குளிச்சோன்னா சம்மர் டைமில் உருவான சூடு மல்லாக்கா போயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளேஸோட உள்ளே போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நடக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப குகை மாதிரி இருக்குதா. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லுகள்லாம் இருக்கு. ஸோ மேலே பாருங்க, இருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லாவே இருக்கு. இது நம்ம எப்போ நம்ம தலையில மறைஞ்சு விழுதுன்னு தெரியாது. அந்த ஒரு பயமே இருக்கும் நம்ம உடம்பு முன்னாடி. உள்ள போறாரு. ஸோ நம்ம மொபைல் வச்சிருக்கனால எப்படி குளிக்கிறதுன்னு காட்ட முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதி தூரம் போய் அவர் குளிக்கிறத நம்ம வீடியோ எடுக்க போறோம். போக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம், லொகேஷன்ல இருக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம போக ப்ரோ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஞ்சராக இருக்கும் போது அதே நேரத்தில் திருவிழாவை என்ன போகுது. ஒரு இடத்துக்கு உங்கள் லைஃப் டைமில் கண்டிப்பாக ஒரு தடவை வந்துட்டு போங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ரொம்ப ஹாப்பி. பார்த்தீங்கன்னா நான் அப்படியே வெளியே போக போகிறேன். மொபைல் வந்து வெளியே ஸோ நான் மொபைல் விட்டு வெளியே போயாகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பளவு தண்ணி இருக்குது இந்த இடத்துல. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சில்லுன்னு. ஸோ மறக்க முடியாத பிளேஸில் இதுவும் வந்து இடம் பார்த்தீங்கன்னா இதுவே கீழே தான் இருக்குது. ஸோ மேலே இருந்து இந்த இடத்துல இருந்தால் தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம குளித்தோம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க.